ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இதோ கொரியர் வந்திருக்கு. சாரி, கொரியர் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். என்ன கம்ப்ளைண்ட்னா, டச் ஸ்க்ரீன் சரியா ஒர்க் ஆகல. தலைவர் எனக்காக கிளாஸ் எல்லாம் கலட்டி கிளீன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ வேலை நமக்கு ரொம்ப மிச்சம். இதை ஃப்ளெக்ஸ் பாண்டிங் பண்ணி டச் ஒர்க் ஆகணும் இதே டிஸ்பிளேல. ஸோ இதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னொரு செட் இருக்கு. இது நம்ம கடைக்கு டைரக்டா வந்த கஸ்டமர். இதுலயும் சேம் இஷ்யூ தான். டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகல, டிஸ்பிளே நல்லா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ்ல நினைக்கிறேன். ஸோ இதையும் அதையும் சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாம்சங் சரி பண்ணுவோம். இப்போ பிரச்சனை வந்து இந்த டச் ஒர்க் ஆகலைங்கனால இந்த டச் ஸ்க்ரீன் ஸ்ட்ரிப்பில் தான் இஷ்யூ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி பட்டிருக்கும். தெரியுதான்னு தெரியல, பிரிச்சு காட்டு. லாக் ஆகிருக்கு. இந்த ஃப்ளெக்ஸிலையும் பார்த்தீங்கன்னா ட்ராக்லாம் கட்டாக இருக்கு. சரிதா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ஃப்ளெக்ஸ் புதுசு வேணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் கம்மெல்லாம் இருக்கும், சரியா கிளியரா தெரியாது. ஸோ அந்த கம்மை கிளியர் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாட்டர் ஆனதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் அந்த ஏசி ப்ளூ ஒட்டிட்டு இருக்கு, அதால சுரண்டி எடுத்துடலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறதும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஈசோல் 3 கெமிக்கலை போட்டாலே போதும், தானா வந்துடும். வருது, தெரியுதா? வருதா? இப்போ தொடச்சிடலாம். அவ்வளோதான், க்ளூ வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அந்த கெமிக்கலை கிளீன் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்பிளே இப்போ பாண்டிங் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியா வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரிப்பை கிளீன் பண்ணணும். சேம் அதே தான். இதில் கொஞ்சம் இந்த டஸ்ட்டு, அந்த ஏசிஎஃப் க்ளூ இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். லைட்டாக அந்த கெமிக்கலை அப்ளை பண்ணணும்னா எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இப்போ இதில் ஏசிஎஃப் டேப்பு அப்ளை பண்ணிக்கலாம். தள்ளிக்க பங்காளி ஸ்டார்ட் now. டேப்பை கட் பண்ணிட்டு அதில் கரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஓகே, இதை கொஞ்சம் ஹீட் பண்ணா அப்ளை ஆகிக்கும். திரும்ப இதை எடுத்துட்டு டிஸ்பிளேல ஓடுவோம். ஓகே, நம்ம டிஸ்பிளேல அதே மாதிரி வச்சுட்டு இதை கரெக்டாக அந்த சர்க்கியூட் மேலே அப்ளை ஆகிற மாதிரி வச்சுருவோம். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். ஓகே,
நெக்ஸ்ட் பாண்டிங் தான். மிஷின்ல போய் வச்சு ஒரு ஆளு தாழ்த்திடுவோம், வேலை முடிஞ்சு. அலைன்மெண்ட் வச்சுட்டு கரெக்டா இறங்குமா அதையும் பார்த்துக்கலாம். ஓகே, இறங்கும். நேராக இருக்கணும். ஸோ இது வந்து அந்த பேனல், எல்சிடி பேனல், எல்இடி பேனல். இது நான் வச்சிருக்கிறேன் அந்த ஃப்ளக்ஸ் ஸ்ட்ரிப்பு தெரியுதா, அந்த டச் லைனுக்கு கரெக்டாக சர்க்யூட்டுக்கு நேராக இருக்கும். வச்சுட்டு இப்போ இது நகரக்கூடாது, ஒரு டேப் அடிச்சிடலாம். இப்போ பாண்டிங் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வேணுமோ அதை வச்சுட்டு ஓகே அடிக்கலாமா பங்காளி? ஓகே, ஸ்டார்ட். ஃபோர்ஸா இறங்க வேண்டாம், அந்த கையில பிடிச்சி மெதுவா இருக்கும். ஏன்னா இது கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா மொத்தம் போய் சேர்ந்துடும். ஓகே, மெதுவா அதுல வைக்கிற மாதிரி இறக்கியாச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இந்த பேனல்ல பண்ண வேண்டியதா பண்ணியாச்சு. டச். இப்போ லைன் இதுல இருந்து தானே வரும். ஸோ மெயின் ஃப்ளக்ஸ்லையும் பண்ணணும், அதையும் பண்ணிடலாம். ஓகே, அதனால 2 லேயர் போட்டுக்கிறேன். எடுத்து அதுல வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு அழுத்து. ஓகே, இப்போ இதை எடுத்துட்டு இதுல இருக்கிற சர்க்கியூட்டும் இதுல இருக்கிற சர்க்கியூட்டும் கரெக்டா ஜாயிண்ட் ஆகணும். அத நம்ம வெறும் கண்ணில் பார்த்தே பண்ணிக்கலாம். ஒட்டிக்காத, ஒரு நிமிஷம் இரு. ஓகே, ஒட்டிக்கிச்சு. அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கு. ஒரு பிரஸ் பண்ணிட்டா ஓகே. இறங்கிடும். கரெக்டா அடிச்சிருக்கான்னு கூட பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். பேனலையும் அடிச்சாச்சு, மெயின் ஃப்ளக்ஸ்லையும் அடிச்சாச்சு. இப்போ டிஸ்பிளே எப்படி இருந்ததோ அதே மாதிரி மடக்கி டேப் போட்டுடலாம். ஓகே ஓகே, ஒர்க் ஆகுது. இடையில கட் ஆகாம ஒர்க் ஆகணும். ஓகே, அடுத்த மொபைலுக்கு போயிடலாமா? ஓகே, இதாங்க வச்சுட்டு ஓப்போ சேம் டச் தான் ஒர்க் ஆகல, இதையும் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, கல்ட்டிலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப வீக்கான கண்டிஷன்ல இருக்கு. பாண்டிங்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்குப்பா. இங்க பாரு, நோண்டி வச்சிருக்காங்க, சால்டின் வச்சு தேய்ச்சிருக்காங்க. எஸ், ஏய் பரவாயில்லையே, நல்ல மூலக்காரா இருப்பா போல இருக்கு கஸ்டமரு. இங்க சால்டின் வச்சு நோண்டி இருக்காருப்பா, தெரியுதா?
அதாவது பாண்டிங் மிஷினே தேவையில்லடா, நானே பண்ணியிருக்காரு. இப்படி கழட்ட முடியாது போல இருக்கு. சால்டின் பண்ணியிருக்காரு, நான் லெட்டு போட்டு நல்லா ஹெவியா சால்டின் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை கழட்டிடுவோம். கருகிக்கு எதுவும் ஊத்திட்டாரா? வரமாட்டேங்கிறான்டா. பா தண்ணி போட்டுருக்குறா. இங்க இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு சால்டன் பண்ணி என்ன பிரயோஜனம் ப்ரோ? இது பழைய ஸ்டெப்பு, இதுக்கு மாத்துறதுக்கு ஸ்டெப் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதே ப்ராசஸ் தான், பின்னாடி க்ளீன் பண்ணணும். இதுல இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, சுரண்டி எடுத்துக்கிறேன். Okay. ஃபைனலாக செக் பண்ணுவோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, 2 மொபைல் நம்ம பாண்டிங் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மொபைலுமே இந்த ப்ராசஸில் இப்படி தான் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தது வந்து எல்இடி தான். ஸோ உங்கள் மொபைலில் டச் கொடுக்காது இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன இஷ்யூவாக இருந்ததுன்னா சரி பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.